புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அங்கே ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த ராஜாவுடைய 2 ராஜாக்கள் 21 to 11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்க முடியும். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். போதுங்க. அந்த எசேக்கியா ராஜாவுடைய அவனுக்கு வந்த வியாதி எப்படியாப்பட்ட வியாதிங்க? மரணத்திற்கு ஏதுவான வியாதி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர் பல நேரங்களிலே நம்மிலே பலரையும் பரிசோதித்து இந்த உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு என்ன இல்லைங்க, மருந்தே இல்லைங்க, இதை மாத்திரையாலே குணப்படுத்த முடியாது, ஊசியாலை குணப்படுத்த முடியாதுன்னு பல நேரங்களில் நம்மகிட்ட டாக்டர் என்ன சொல்லுவாங்க? எந்த டாக்டரையும் குறை சொல்ல முடியாது. தாங்கள் படித்திருக்கின்ற அந்த அறிவியலை வைத்து, அந்த மருத்துவ துறையை வைத்து, ஆராய்ச்சி நூல்களை வைத்து ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஒரு ஆபரேஷன் பண்ணிட மாட்டாங்க. ஒரு கட்டின்னு ஒரு டாக்டர் கண்டறிஞ்சாங்கன்னா அது என்ன பயாப்சி பண்ணுவாங்க? அந்த கட்டிய எங்கேயோ ஒரு நல்ல அந்த கட்டி சாதாரண கட்டியா அல்லது கேன்சர் கட்டியா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த கட்டியை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சின்ன ஒரு துளி எடுத்து அதை பரிசோதனைக்காக அனுப்புவாங்க. அந்த டெஸ்ட் வர்ற வரைக்கும் அந்த வியாதியில அகப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, இந்த கட்டி சாதாரண கட்டியா இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை கேன்சர் கட்டியாச்சுன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கேன்சர் வந்துச்சுன்னா எல்லாமே கேன்சர். சமாதானம் கேன்சர், தனக்கு இருக்கிற சொத்து கேன்சர், எல்லாமையும் அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இந்த எசேக்கியாவுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு வியாதி தான். கேன்சர் என்றாலே நமக்கு வருகிற ஒரு எண்ணம் என்னன்னா, அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. இன்னொரு வியாதி எய்ட்ஸ் வியாதி. இது வந்துருச்சுன்னா என்ன, மருத்துவம் இன்னும் அதுக்கு கண்டுபிடிக்கல. வந்துச்சா அவ்வளவுதான், அந்த மனுஷன் செத்துருவான். இந்த எசேக்கியா ராஜாவுக்கும் மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்த பொழுது, அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பல நேரங்களில் உங்க தீர்க்கதரிசி சொல்றார், டாக்டர் இல்ல, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் வந்து சொல்றாரு, ராஜாவே நீ செத்து போயிருவ, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ உங்க சொத்தெல்லாம் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ அவனுக்கு பிரிச்சு கொடுத்துரு, கடைசியா உன் மனைவி முகத்தை பார்த்துரு, உன் பிள்ளையுடைய முகத்தை பார்த்துரு. இப்படியெல்லாம் ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் செத்து போவான்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஒரு மரணத்தின் மேல ஒரு பயம் இருக்குங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு மரணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, டாக்டர் சொல்லிட்டாருன்னா நமக்கு என்ன வரும்? தூக்கமே வராது. ஆனா அந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் சொன்னது நீ பிழைக்க மாட்ட. இப்ப என்ன செஞ்சார்னா, அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆனாலும் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு மரண பயத்தினாலே நீங்கள் பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு வியாதியினாலே உங்களை அடிக்கடி இந்த ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கலாம். அந்த வியாதியின் தாக்கத்தின் மூலமாக நீங்க சோர்ந்து போகாதீங்க. எசேக்கியா ராஜா
செவுர் பக்கமா திரும்பி கொண்டு இப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நாம சிரிச்சுக்கிட்டு சொல்லுவோம், நல்லா இருக்கிறீங்க. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரம் யாருக்குமே தெரியாது. பல நேரங்களில் நம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தெரியாது, அன்பு கணவனுக்கும் தெரியாது, தான் நேசிக்கிற மனைவிக்கும் தெரியாது. ஆனா உங்களை படைத்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்தவர். அல்லேலூயா. அவன் மிகவும் அழுகிறான். தன் தேசத்தின் மக்களை குறித்து அழுகிறான், தன்னுடைய மனைவியை குறித்து அழுகிறான், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவன் செவருக்கு புறமா திரும்பி அவன் அழுகிறான். எசேக்கியா பாதி முற்றத்தை விட்டு இப்ப சொல்லிட்டு போயிட்டார். திக்கதர்சனை வல்லமையா சொல்லிட்டு போயிட்டார். அவன் கொஞ்சம் தூரம் தான், இப்ப சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சு காம்பவுண்ட் கூட தாண்டல. அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ. அல்லேலூயா. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். குணமாக்குவேன்.